அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட்டு டிசம்பர் 2017 கேட்ட கேள்வி தான். கொஷின் நம்பர் 61 பார்ட் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்வர்ஜென்ட்? ஆப்ஷன் ஏ சம்மேஷன் n equal to 1 to infinity n square 2 power minus n. ஆப்ஷன் பி சம்மேஷன் n equal to 1 to infinity n power minus 2 power n. ஆப்ஷன் சி சம்மேஷன் n equal to 2 to infinity 1 by n into log n. Option D summation n equal to 1 to infinity 1 by n into log of 1 plus 1 by n. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை நான் கரெக்டாக நோட் பண்ணணும். ஏன்னா சில டைம் நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால் இதை நம்ம நோட் பண்ணணும். இந்த கணக்கில் இந்த 4 ஆப்ஷனில் எது கன்வர்ஜென்ட் அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம சில வந்து கன்வர்ஜென்ட்டுக்கான பேசிக் ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதை ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீரீஸ் வித் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். இட் சம்மேஷன் n equal to 1 to infinity a power an be a பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேஷியோ டெஸ்ட் பார்த்துடலாம். லிமிட்டு n tends to infinity an plus 1 divided by an equal to l. இந்த லிமிட் எல்ன்றது வந்து L less than 1 இருந்ததுன்னா summation n equal to 1 to infinity an is convergent. Suppose L greater than 1 இருந்தது அப்படின்னா summation n equal to 1 to infinity an is divergent. Suppose L equal to 1 அப்படின்னு இருந்ததுன்னா டெஸ்ட் வந்து ஃபெயில்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரூட் டெஸ்ட். ரூட் டெஸ்ட் அப்படின்றது லிமிட் n tends to infinity an whole power 1 by n equal to l. எல்ன்றது லெஸ் தென் 1 இருந்தது அப்படின்னா அது கன்வர்ஜென்ட்டு. கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா டைவர்ஜென்ட்டு. எல் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா டெஸ்ட் ஃபெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டெஸ்ட் வந்து இன்டெக்ரல் டெஸ்ட்டு. ஏஎன் ஈக்குவல் டு எஃப்என் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இஃப் இன்டெக்ரல் 1 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சொல்லும்பொழுது தென் சமேஷன் n equal to 1 to infinity an வந்து கன்வர்ஜென்ட். அப்படி இல்லைன்னா அது வந்து டைவர்ஜென்ட். இது இன்டெக்ரல் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபார் டைவர்ஜென்ட். if limit n tends to infinity an not equal to 0 இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் வந்து டைவர்ஜென்ட். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். அதில் வந்து ஆப்ஷன் ஏ சமேஷன் n equal to 1 to infinity n power 2 power minus n. இல்லை ஏஎன் அப்படின்றது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா n ஸ்கொயரு 2 பவர் மைனஸ் n. என்ன டெஸ்ட் அப்ளை பண்ணலாம்? ரூட் டெஸ்ட். லிமிட் n tends to infinity an ஹோல் பவர் n. இதுதான் ரூட் டெஸ்ட்டு. an ஹோல் பவர் 1 by n. லிமிட் n tends to infinity n ஸ்கொயர் பவர் 1 by n மைனஸ் 2 பவர் n ஹோல் பவர் 1 by n. இந்த டேர்மை என்ன பண்ணுறலாம் அப்படின்னா n பவர் 1 by n ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்றது எழுதிக்கலாம். அதே போல் இதில் வந்து n கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2 பவர் மைனஸ் 1 மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த n வந்து n பவர் 1 by n அப்படின்னு அப்ளை பண்ணும்போது n tends to infinity ஆகிடும். ஸோ வந்து இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 1. அதனால் 1 ஸ்கொயர் அப்படின்னும் போது 1 வரும். இது வந்து நம்ம 2 பவர் மைனஸ் 1/2 எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/2 லெஸ் தென் 1. இப்போ ரூட் டெஸ்ட் படி வந்து லிமிட் வந்து லெஸ் தென் 1 ஆச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட். இது ஆப்ஷன் ஏ வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பின்றது என்ன அப்படின்னா சமேஷன் n equal to 1 to infinity n பவர் மைனஸ் 2 பவர் n. இதில் ஏஎன் அப்படின்றது என்ன அப்படின்னா n பவர் மைனஸ் 2 பவர் n. இதுக்கும் நம்ம வந்து ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். ரூட் டெஸ்ட் வந்து என்ன an ஹோல் பவர் 1 by n. ஸோ அதனால் an ஹோல் பவர் 1 by n. இதுலேயும் அதே போல் என்ன பண்ணலாம்னா n பவர் மைனஸ் 2 ஹோல் பவர் 1 by n எழுதிக்கலாம். அதே போல் 2 பவர் n ஹோல் பவர் 1 by n எழுதிக்கலாம். இதில் வந்து n கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 மட்டும் கிடைக்கும். இந்த டேர்மில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா n பவர் 1 by n ஹோல் பவர் மைனஸ் 2 எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1 அப்படின்றது நமக்கு தெரியும். லாஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்துருப்போம். அதனால் 1 பவர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து என்னென்னா 2. இப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 அப்படின்னு கிடைக்கும்போது என்ன வருது அப்படின்னா கிரேட்டர் தென் 1ன்னு வருது.
இப்போ நம்ம வந்து லிமிட் எல்லோடைய வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் பின்றது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டைவர்ஜென்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சியை செக் பண்ணுவோம். சமேஷன் n ஈக்குவல் டு 2 to infinity 1/n into log n. இதில் an அப்படின்றது என்ன அப்படின்னா 1 divided by n log n. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா an fn அப்படின்னு எடுத்துக்கலாம். fn போது 1/n n 1 divided by n log n. இதுக்கு என்ன டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணலாம்னா இன்டெக்ரல் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். அதனால் வந்து integral 2 to infinity f of x dx. இந்த f of x அப்படின்றது என்னென்னா இந்த டேர்ம் தான். ஸோ அதனால் integral 2 to infinity 1/x into log x dxன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/x divided by log x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுவோம். இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா log of log x அப்படின்னு கிடைக்கும். அதாவது கீழே இருக்கிற டேர்மை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே நியூமரேட்டரில் இருக்கிற 1/x கிடச்சிது அப்படின்னா அதுக்கான இன்டெகிரேஷன் ஃபார்மில் வந்து log of log x. ஸோ இதில் வந்து அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் பண்ணும்பொழுது log இன்ஃபினிட்டி ஸோ இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இன்ஃபினிட்டி மைனஸ் வந்து சம் ஏதோ வந்து லோவர் இன்டர் log 2ன்னு கிடைக்கும். இன்ஃபினிட்டி மைனஸ் சம் டேர்ம்ஸ் அப்படின்னும் போது இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ அதனால் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து இன்டெக்ரல் டெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன வந்திருக்கும் அப்படின்னா அந்த இன்டெக்ரல் ஆனது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு கிடைக்கணும். நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் வந்து கிடைக்கல. என்ன கிடைச்சிருக்குன்னா டைவர்ஜென்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருக்கு. இன்ஃபினிட்டி அப்படின்னா டைவர்ஜென்ட்டு. ஸோ வந்து இந்த சமேஷன் சீரீஸ்ன்றது வந்து டைவர்ஜென்ட். இப்போது ஆப்ஷன் சின்றது டைவர்ஜென்ட். ஃபைனல் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டியை பார்த்துடலாம். summation n equal to 1 to infinity 1/n into log of 1 plus 1/n. இதில் an அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான் வந்து an. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து log 1 plus x உடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். x minus x²/2 plus x³/3 minus x⁴/4. இது வந்து log 1 plus x உடைய ஃபார்முலா. நம்ம கேள்வியில் கொடுத்துருக்க an கூட என்னன்றது எழுதியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த log of 1 plus 1/n வந்து log 1 plus x உடைய ஃபார்முலா படி அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 1 divided by n into 1/n minus 1/n whole square by 2ன்னு வரும்ல. அது எப்படி எழுதிக்கலாம்னா minus 1/2n² எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து 1 plus 3n power cube minus 1/4n power 4. இது log 1 plus x படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ nன்றது உள்ள எடுத்துகிட்டு போனால் கேன்சல் ஆகிடும். 1 minus 1/2n அப்படின்னு கிடைக்கும். 1/3n² minus 1/4n³ கிடைக்கும். இப்போ நம்ம வந்து லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த an தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. இப்போ நம்ம n tends to infinity அப்ளை பண்ணும்போது 1/infinity 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 இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 0ன்னு ஆகிடும். ஸோ ஃபைனலி 1/1 போது 1 அப்படின்னு கிடைக்கும். இது 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0. நம்ம டெஸ்ட் ஃபார் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட் n tends to infinity an equal to 0ன்னு கிடைக்கணும். 0ன்னு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சது அதுன்னா டைவர்ஜென்ட் அப்படின்றது பார்த்துருப்போம் இந்த டெஸ்ட்டில். ஸோ அதன்படி வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சது. அதனால் இந்த சமேஷன் வந்து டைவர்ஜென்ட். ஸோ ஃபைனலாக என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி டைவர்ஜென்ட். ஆப்ஷன் சி டைவர்ஜென்ட். ஆப்ஷன் டியும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டைவர்ஜென்ட். இப்போ நம்மளுக்கு வந்து கணக்கில் கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்வர்ஜென்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் கன்வர்ஜென்ட் வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி டைவர்ஜென்ட், ஆப்ஷன் சி டைவர்ஜென்ட், ஆப்ஷன் டி டைவர்ஜென்ட். இந்த 3 ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு டைவர்ஜென்ட் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் வந்து கன்வர்ஜென்ட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். தேங்க்யூ.